சப்பாத்தி சாப்பிட்டு எல்லோரும் புரட்சி பண்ணுவோமா? 1757 பிளாசிப்போரா, 1857 சிப்பாய் கழகமா, கரெக்டாக 100 வருஷம் ஆச்சுல. 1857 திடீர்னு நிறையா கிராமங்களில் யார் தோன்றுனா அப்படின்னா நிறையா சாமியார்கள் தோன்றுனாங்க. அவங்களே தோன்றிக்கிட்டாங்க, தங்க சாமியார்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட ஆங்கிலேயர்கள் பரங்கியர்கள், அதாவது ஆங்கிலேயர்கள் வெறும் 100 வருஷம் மட்டும்தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணுவாங்க, நாங்கள் அவங்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி கட்டுக்கதைகளை பரப்புனாங்க. சண்டைக்கு முன்னாடியே மக்களை நம்ம சண்டை போட்டோம்னா இந்த வருஷம் ஆங்கிலேயன் வெளியே போயிடுவான்னு நம்ப வைக்கிறதுக்காண்டி இந்த ட்ரிக்கு பண்ணாங்க. ஸோ நாங்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஜாதகம் பார்த்துட்டோம், வெறும் 100 வருஷம் தான் இருப்பாங்க. 1757 ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்களா, அப்போ 1857 அவங்க நாட்டை விட்டு போயிடுவாங்க. முதல் வதந்தி செட் ஆகலை, ஹிட் ஆகலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சப்பாத்தி மாவுகளும் சப்பாத்திகளும் நிறைய இடங்களில் விநியோகம் பண்ணாங்க. அந்த சப்பாத்திகளையும் சப்பாத்தி மாவுகளையும் என்ன குறிப்பு இருந்துச்சு அப்படின்னா, இல்லை மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த சப்பாத்தி வெறும் கோதுமையில் செஞ்சது கிடையாது, நம்மளோட கோமாதா இருக்காங்கல்ல பசு, அதை ஆங்கிலேயர்கள் கொலை பண்ணுறாங்க, கொலை பண்ணிவிட்டு அந்த கறியை ஃபுல்லாக அவங்க சாப்பிட்டுட்டு அதோட எலும்பை பொடியாக நச்சு அதை கோதுமை மாவில் கலந்து அவங்களுக்கு சப்பாத்தியாக கொடுக்குறாங்க. என்ன வாயில் சப்பாத்தி வைக்கிறீங்க, அது சப்பாத்தி கிடையாது, கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்லி ஹிந்து மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்துறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஹிந்து மதத்தை இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியை பயங்கரமாக பரப்புனாங்க. எதுவும் ஹிட் ஆகலை. எந்த கலந்தாலும் சப்பாத்தி நல்லதாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து தான் அவங்க அடுத்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இந்தியாவில் லாஸ்ட்டு ஒரு 800 வருஷமாக முஸ்லீம் மக்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா முஸ்லீம்களையும் இந்த போராட்டத்தில் சேர்க்கணும்னு நினச்ச அந்த எலைட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு வதந்தியை கிளப்புனாங்க. அப்போ தான் புதுசாக தோட்டா அறிமுகமாகுது. அந்த தோட்டாவை சுற்றி ஒரு கவர் இருக்குது, அந்த கவரை வாயால் தான் கடித்து நம்ம எடுக்க முடியும். அந்த தோட்டாவில் இருக்கிற அந்த கவர் பசு கொழுப்பாலையும் பன்னி கொழுப்பாலையும் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்புனாங்க. இதில் எதுக்கு அவங்க பண்ணியை சேர்க்குறாங்க அப்படின்னா வேற ஒரு காரணமும் கிடையாது, முஸ்லீம்காரங்களும் கோவப்பட்டு ஆங்கிலேயருக்கார சேருவாங்க. ஸோ ஹிந்து முஸ்லீம் எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டு ஆங்கிலேயர்களை விரட்டணும் அப்படிங்கிற நோக்கம் கொண்ட இந்தியாவில் காலங்காலமாக அதிகாரத்தில் இருந்த நபர்கள் நிறையா வதந்திகள் கிளப்புனாங்க. அதில் ரெண்டாவது நான் சொன்ன வதந்தி என்ன வதந்தி, நீங்கள் சாப்பிட்ற சப்பாத்தியில் என்ன இருக்குது, இந்த மாதிரி கோமாதாவோட எலும்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ இந்த சப்பாத்தி விஷயம் டிஎன்பிசியில் அவருக்கு கேட்டிருக்காங்க, சிப்பாய் கழகம் நடக்கிறதுக்கு எந்த உணவு பண்டம் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு. சரியா? ஸோ சப்பாத்தி சாப்பிடுங்க, தெம்பாருங்க.